ஃபைட் பண்ண போறதுக்கு முன்னாடி நீ பிராக்டிஸ் பண்ண வேண்டியது உன்னோட ஃபுட் ஒர்க். ஃபுட் ஒர்க்குங்கிறது பேசிக், எல்லா ஃபைட்டுக்குமே பேசிக். கராத்தேவா இருந்தாலும் சரி, பாக்ஸிங்கா இருந்தாலும் சரி, டேக்வாண்டோ இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் ஃபுட் ஒர்க் கத்துக்கிட்டு தான் நீ மேட்டுக்குள்ளேயே போகணும். புரிஞ்சுதா? நீ இந்த செஸ் கார்டை கட்டுறதுக்கு முன்னாடி நீ ஃபுட் ஒர்க் கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆயிருக்கணும். அந்த ஃபுட் ஒர்க்கை நான் இப்ப தெளிவா சொல்றேன், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், டீட்டெயிலா நல்லா பாத்துக்க. ஓகே, ஃபுட் ஒர்க். இங்க பாரு, காலை இப்படி வைக்கிறோம். ஓகே, இப்படி வைக்கிறோம். இந்த கீழே மேல தூக்கியிருக்கோம், கீழே மேல தூக்கியிருக்கோம், டோவை கீழே வச்சிருக்கோம். ஏன்பா அப்படி வச்சிருக்கோம்? ஃபுல் லெக் அப்படி வச்சு நிக்கலாம்ல. எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும், என்ன ஃபைட் பண்றாங்க, ஃபைட் தெரிஞ்சவங்கலாம் இப்படி என்ன ஆடுறான், இது என்ன ஆட்டம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கான். பாத்திருக்கியா? ஏன்டா ஆடுறப்ப அப்படின்லாம் கேட்டிருக்கான். உன்னையே கேட்டிருக்கான், என்னையும் நிறைய பேர் கேட்டிருக்கான். ஸோ அதுக்கு பாரு, நல்லா பாரு. இப்படி லைட் ஃபுட்ல நின்னா மட்டும்தான் நம்ம ஃபுட்டு ஆக்டிவா வேலை செய்ய முடியும். இது வந்து ஒரு வெயிட் மாதிரி. இந்த இது இருக்குல்ல, என்னது இது, ஹீல். இந்த ஹீல் வந்து ஒரு வெயிட் மாதிரி, ஒரு ஹேமர் மாதிரின்னு வச்சுக்கோ. அந்த ஹேமரை கீழே வச்சினா உனக்கு லெக்ல ஸ்பீட் கிடைக்காது. ஸோ லைட்டா அப்படி மேலே தூக்கிட்டு அப்படி ஃப்ரண்ட் பேக் அப்படி மாத்தினா லெக் ஆக்டிவா ஸ்பீடா வேலை செய்யும். இதுக்காக தான் உங்களை நான் ஸ்கிப்பிங் விளையாட சொல்றது, ஜாக்கிங் போறப்போ ஃபுல்லா உங்களை இந்த இப்படி போக சொல்றது, ஜம்பிங் ஒர்க் அவுட் எல்லாமே இப்படி பண்ண சொல்றது. எல்லாத்துக்கும் ரீசன் இந்த ஃபுட் ஒர்க்கை ஸ்பீடா பண்ணுங்கிறதுக்காக தான். ஓகேவா? அதுக்கு இந்த ஃபுட் ஒர்க்கை ஸ்பீடா வரதுக்கு லேடா ட்ரைனிங் இருக்கு, ஹடல்ஸ் ட்ரைனிங் இருக்கு, நிறைய ட்ரைனிங் இருக்கு. அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கே நல்லா தெரியும். அதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதெல்லாம் சொல்லியும் தரேன். தென் இப்போ நம்ம பண்ண போறது, ஒரு ஆப்பனன்ட் ஏறி வராங்க, ஒரு கிக்கோட ஏறி வராங்க, ஒரு பஞ்சோட ஏறி வராங்க அப்படின்னா ஃபுல்லா நம்ம ரிவர்ஸ் இப்படி இறங்கணும். எப்படி இறங்கணும்? இங்க பார், பின்னாடி இருக்கிற காலை அப்படி, புரியுதா? ஃப்ரண்ட்ல ஏறணும். இப்போ ஆப்பனண்ட்டை நீ அட்டாக் பண்ண போற. இங்க பார், முன்னாடி இருக்கிற காலை அப்படி, நல்லா பாரு, காலை எடுத்து அப்படி வரணும். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், நீ கிக்க ஸ்பீடா அடிக்க போற. ஆப்பனண்ட் மேல கிக்க ஸ்பீடா டக் டக், இந்த காலை அடிச்சு டக்குன்னு, இந்த காலை அடிச்சு டக்குன்னு, இப்படி டக்குன்னு பேக் கிக், இந்த மாதிரி ஸ்பீடா பண்ண போற அப்படின்னா உன் பாடி இப்படி இருக்கணும், ஸ்ட்ரைட்டா இருக்கணும், பெண்ட் பண்ணக்கூடாது, முட்டியை ரொம்ப பெண்ட் பண்ணக்கூடாது. இப்படி அப்பர் பாடி பெண்ட் பண்ணா கூட பரவாயில்ல, முட்டியை பெண்ட் பண்ணிடாத. பெண்ட் பண்ணினா லெக்ல ஸ்பீடு வராது. ஏன்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெயிட் கொடுக்க கூடாது. காலுக்கு வெயிட்டை கொடுத்தீங்கன்னா ஸ்பீடு வராது. வெயிட்டை கொடுத்தீங்கன்னா பவர் தான் வரும். புரியுதா? பவரா ஒரு அட்டாக் பண்ணலாம், அவ்வளவுதான். பட் ஆனா ஸ்பீடு, கிக்கு 4-5 கிக்கு அடிக்கணும் 2 காலையும் அப்படின்னா நீ லைட் ஃபுட்ல நிக்கணும். லைட் ஃபுட்ல நிக்கணும். ஃபார்வர்ட், பேக்வர்ட், லெக் சேஞ்ச், சைடு மூவ்மெண்ட், லெக் சேஞ்ச், சைடு மூவ்மெண்ட். இப்படி ஃபாஸ்டா மூவ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா போதும். இதான் ஃபுட் ஒர்க், இதான் பேசிக் ஃபுட் ஒர்க். ஃபுட் ஒர்க்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. டக்குன்னு காலை மாத்தி அப்படியே ரிவர்ஸ் சைடுல, ஆப்பனண்ட் இப்படி ஏறி வரான், உன்னால பிளாக் எடுக்கவே முடியல அவன்கிட்ட அப்படின்னா அவன் அட்டாக் ஏறி வரப்போ நீ சைடுல இப்படி மூவ் பண்ணிடணும். ஓகேவா? எப்படி மூவ் பண்ணாலும் சரி, இங்க பாரு, சைடுல மூவ் பண்றதுக்கு இப்படி. ஓகே, தென் ஃபார்வர்ட் வைக்கிறப்போ ஃபார்வர்ட் ஃப்ரண்ட்ல. ஓகே, ஆப்பனண்ட் நல்லா ஏறி வரான், கிக் எடுக்க போறான், உன்னால பிளாக் அதுல எடுக்க முடியாதுன்னா ரிவர்ஸ், ஒரு காலை எடுத்து பின்னாடி வச்சிரு. புரிஞ்சுதா? இதுதான் ஃபுட் ஒர்க்கோட பேசிக்.